நேற்று ரோட்ல கண்ட ஒருவனுக்கு பின்னால ஓடுனால் இதே கதிதான் உங்களுக்கும் வருமென்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை வெளியிடுறேன். இது போக நகர்ப்புறங்கள்ல குறிப்பா வேலையை முடிச்சுட்டு வந்தான். இவ படிவான ஆளன்னும் வேலையை முடிச்சுட்டு வந்தானே இனி பிள்ளைக்கு டவிய கொடுக்க பிள்ளைய கூட்டிட்டு ஓடின வந்தான். நான் உழைக்க போறேன் பண்ணக்க போறேன். 14 வயதுல மந்திரம் ஓதி டொவி அந்த மந்திரம் போட்டா பின்னால போயிடுவாங்க. தொவில ஓதி கொடுத்தா தொவில ஓதி அந்த பொம்பளை பிள்ளையை கொடுத்தா அந்த பொம்பளை அந்த அவனுக்கு பின்னால போயிடும். நான் காரியால இருக்கல அவங்க கோழி செட்டி கொடுத்து பிள்ளட காலை வெட்டி செஞ்சு செய்யாத கொடுமை எல்லாம் செஞ்சு நான் கேள்விப்பட்டேன். செட்டியும் இந்த 8 மணி தான் 8 மணி என்ன செய்யற மன வஞ்சகம் வந்ததுன்னா என்ன தன்னாலும் கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாகுவோமான்ற முடிவு எல்லாம் வரும் எனக்கு. சிரிக்கிறாரு. மாசம் அப்படியெல்லாம் கிடக்கேல் அசிவரெல்லாம் கரைஞ்சு கொண்டு கீழே கொட்டுப்பட்டுரும். அப்ப அப்படியான இதுக்குள்ள எனக்கு வீடு தான் முக்கியம். பக்க போலி நான் அங்கஞ்சட்டு பிச்சு எடுத்தேன்னாலும் அந்த பிள்ளைகளை நான் வளர்த்து அண்டைய இடத்துல நான் சாப்பாட்டுக்குண்டாலும் நான் உழைச்சிருவேன். எனக்கு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு நான் இது வழியே இருந்து நான் வீடு கட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. என்னென்ன சொன்னா 300 ரூபா காசுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறதா இல்லை பிள்ளைகளுக்கு வீடு கட்ட பாக்குறதா வெங்காயம் தூரத்துகளுக்கு வெளிநாடுகள் அது. அப்போ ஒரு 300 ரூபாய்க்கு என்றாலும் தெரிஞ்சா அந்த சின்ன மாப்பை கேட்டாலும் வேண்டி பொடியனுக்கு கொடுக்கலும் புள்ளன்னு தாவே நிப்பாட்டி திண்டக்கு ஸ்கூலுக்கு போறது போகாம நிப்பாட்டிட்டு வேலைக்கு போன காரணம் பொடியனுக்கு மாப்பா கேட்டு இல்லைன்னு இன்றைக்கு 3 நாள் வச்சு தேத்தடிங்க அதுக்கு கொடுத்து பார்த்தா நீ நம்மளால பார்க்க இயலா பிள்ளைகள் பதறது நம்மளால பார்க்க இயலாது. எடுத்து அவங்களுக்கு இருந்த சாப்பாட்டை வலிச்சு கொடுத்துட்டா இப்ப நான் போன வேலைக்கு நான் காலையில இருந்து ஒன்றும் இல்லாம தான் நான் பிச்சுட்டு போட்டு வந்து நீ சமைச்சாதான் அங்க சாப்பாடு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் வெற்றி பிரபா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம் அன்பான உறவுகளே, நான் உங்கள் வெற்றி பிரபா. இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் பதுளை வீதியில் இருக்கின்ற பாலர் சேனை என்ற பகுதிக்கு தான் தற்போது நாங்கள் வந்திருக்கிறோம். ஏன் வந்திருக்கோம் என்று சொன்னால் கிட்டத்தட்ட நான் இந்த குடும்பத்தை எனக்கு ஒரு மாதத்துக்கு முன்பு ஒரு மாதம் என்ன ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்பு இந்த ஊர் கிராம அபிவிருத்தி தங்க தலைவர் அவர்கள் இந்த குடும்பத்தின் நிலையினை எனக்கு அறியப்படுத்தியிருந்தார். 2-3 தடவைகள் இந்த குடும்பத்தை இந்த பிள்ளைகளை சந்திப்பதற்காக நான் இந்த கிராமத்துக்கு வந்து திரும்பி போனேன். காரணம் என்னன்னு சொன்னால் இந்த தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தூர பிரதேசங்களுக்கு சொன்னால் ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு அங்கால கச்சான் பிடுங்கிறதுக்கு புல்லு குத்துறதுக்கு வெள்ளாமைக்க புல்லுகள் பிடுங்கிறதுக்கு சென்ற நாடி கண்டுபிடிக்கலாம் போயிட்டுது. இன்றைக்கு தான் இவங்களை கண்டு கொண்டேன். இன்றைக்கு இவங்களோட குடும்ப நிலவரம் பற்றி அறிகிறதுக்காக தான் வந்திருக்கிறேன். வணக்கம் அக்கா, உங்களோட பிரச்சனை என்ன சொல்லுங்க. எந்த பிரச்சனை என்னன்னு சொன்னா இப்ப வரைக்கும் ஆபரேஷன் பண்ணி அந்த அப்படி ஆட்களோட ஆபரேஷன் பண்ணி அது செஞ்சு அதை என்ன காரணத்தால ஆபரேஷன் பண்ணினான்னு சொன்னா ஆட்களோட கூடி அது செஞ்சு திரிஞ்சத்தினாடி அவங்க சாப்பாட்டுக்குள்ள இந்த போத்தலோட அரைச்சி போட்டுட்டா அவருக்கு உடல் 4 துண்டா படிச்சு போயிருந்தது. 4 துண்டா படிச்சு போயிருக்கு. அவருக்கு வேலைகள் ஒன்றும் செய்யலாம் போயிட்டு. அப்ப இப்ப வந்தவர் இப்ப ஆபரேஷன் பண்ணி 4 மாசமா போயிட்டு 4 மாசத்துக்கும் போதுல 4 பிள்ளைகள் இருக்கு. அவருக்கு தொழில் செஞ்சு கொள்ளலாத காரணத்தான் நான் அங்கஞ்சண்டு கச்சாம் பிடுங்கி புல்லு கொத்த போய் அதுக்கு இது செஞ்சுதான் அவங்கள பாதுகாத்து வாரேன். அப்ப வெறும் பொட்டி பால் குடிக்கிற அவரும் பொட்டி பால் குடிக்கிற ஒரு நாளைக்கு 600 ரூபா தான் வேலைஞ்சு காசு எடுப்பேன். அதுக்குள்ள 2 பேருக்கும் மாப்ப கேட்டு அது இது வேண்டி சாப்பாடுக்கு காசு எடுக்கணும். அந்த 600 ரூபாய்க்குள்ளால அந்த ஜீவியம் ஓடிக்கொண்டிருக்கு. அப்பயா அது இது கேட்டு பிள்ளைகளும் கஷ்டம்தான், ஸ்கூலுக்கு காசு வேணுமம்மா அது இது செய்யணும்மா படாத கஷ்டப்படுத்துறாங்க போட்டு நீ இல்லாட்டா அவங்களுக்கு தெரியாது என்ற நிலவரத்தை பத்தி அவங்களுக்கு தெரியும் சின்ன சின்ன ஆட்கள். அப்ப என்ன இருன்னு சொன்னா இங்க இருந்து எனக்கு உதவி செய்யலையே என் அம்மா மட்டும்தான், அவன் மட்டும்தான் வேலை இயலாது, அவன் மட்டும்தான் நீ பார்க்கல, வேற யாருமே நீ பாக்குறல. ஆனா எனக்கு சரியான கஷ்ட நிலைமையில நான் வாழ்ந்து என்னடா
நீங்க கல்யாணம் முடிஞ்சு உங்களுக்கு எத்தனை பிள்ளைகளம்மா? எனக்கு 4 பிள்ளைய. மூத்தாள் மூத்த ஆளுக்கு 13 வயசு, அடுத்த ஆளுக்கு 11 வயசு, இவருக்கு 3 வயசு, அவருக்கு 7ஆம் மாசம் 6ஆம் தேதி வந்தா 1 வயசு. மொத்தம் 4 பிள்ளைகள் இருக்கிறாங்க. உங்களோட வீட்டுக்காரர்களுக்கு தான் அந்த சாப்பிடக்குள்ள போத்தலோட அரைச்சி போட்டிருக்காங்கன்னு சொல்லித்தான் ஆஸ்பத்திரியில சொன்னேன். ஆனா அது உண்மைதான், பார்க்க போலி அது உண்மைதான் சொல்லிதான் இப்ப குடல் வெடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. ஆனா வெடிக்க கிடைக்கல. இப்ப ரிப்போர்ட் வந்ததுக்கு பிறகு சொன்னாங்க குடல் பிஞ்சு போய் இருக்கான்ட்டு. இப்ப பிஞ்ச காரணம் என்ன, போத்தலோடு உள்ளுக்கு அவருக்கு போய் தான் இந்த நிலைமை. அவரு வேலைக்கு போறல நம்ம இல்ல, அவரு போறல வேலைக்கு. இப்ப நான் தான் வேலைஞ்சி இப்ப இஞ்ச நின்றாருன்னு சொன்னா அவருக்கும் நாம் இது பார்க்கணும்னு அவங்களோட அம்மா அவங்களோட வீட்டு அனுப்பிடுக்கு. இப்ப புள்ளைகளை தவளச்சிட்டு வந்து நான் இரவைக்கு சமைச்சாதான் புள்ளைகளுக்கு. நான் 3 நாள் வச்சு பொட்டி பால் இல்ல புள்ளைகளுக்கு தேத்தனியை தான் ஊத்தி புள்ளைகளுக்கு கொடுக்குற வேலையா இருக்கு. இனி வேலைஞ்சாத்தான் நான் அதான் நண்டைக்கு போய் அவரத்துல குந்தி திருந்து ஒரு வாளி எங்கந்த பார்க்கல. நான் 300 ரூபாய்க்கு எங்கந்த பார்க்காம நான் வந்தேன்னா ஒரு வாளி கச்சான் கந்த பார்த்தாண்டா கச்சான் மரத்துல இருந்து புடிங்க எடுத்தா 300 ரூபா காசு நமக்கு. அப்ப 2 வாளி புடிங்க எடுத்தோம்னு சொன்னா 600 ரூபா காசு. ஒரு நாளைக்கு 2 வாளி கச்சான் தான் உங்களால பிக்கேலும். ஏன்னாட்டா அவ்வளவு கஷ்டம், அவ்வளவு இது மாதிரிக்கு புட்டிங்கி கொள்ளலாம் மாதிரிக்கு. அப்படி கஷ்டப்பட்டு நான் கடந்து பிள்ளைகளுக்கு சாப்பாட்டு இதுகளும் நடத்தி வர்றதுக்குள்ளேயும் வேற சிலவும் வரும் பிள்ளைகளுக்கு. அதை வேண்டி தாமானுவாங்க, இதை வேண்டி தாமானுவாங்க. ஆனா அப்படி வேண்டி கொடுக்கறதுக்கெல்லாம் நம்ம கிட்ட அது இல்லை, வசதி இல்லை. சில எல்லா பிள்ளைகளும் போல நம்மட பிள்ளைகளும் வாழணும்னு சொன்னா முடிவெடுத்த நம்ம எங்கண்டாலும் போவோம்னு சொல்லி சின்ன பிள்ளைகளை விடுத்து நம்ம இங்க ஒரு 2 பிள்ளைகளையும் விடுத்து அவங்கண்டாலும் பெரிய ஆக்கள் இருந்து கொள்வாங்க. இந்த சின்ன ஆக்களை விட்டுட்டு எனக்கு ஒரு வட்டையும் போய்க்கொள்ளலாம் அமெரிக்கி. இல்லாட்டி நான் போறேன்னு சொன்னா எங்கண்டாலும் பிள்ளைகளுக்கு புரண்டி கொடுத்துட்டு நான் கடத்திடுவேன். இப்ப எங்கேயும் போகலாம் நிலைமையில இப்ப இருந்து வார ஒரு நாளைக்கு 600 ரூபா அதுவும் இன்றைக்கு தர மாட்டாங்க, நாளைக்கு தருவாங்க. அதுவும் ஒரு 2 கிழமையுமா போவோம் அந்த காசு தாரத்துக்கு. அவ்வளவுக்கும் பிள்ளைகளை தேத்தனியை கொடுத்து அவரும் வேலை செய்ய 7 மண்டா தானே அவரும் கொண்டு மாட்டா கையில காசு தருவாரு. ஒரு உழப்பும் இல்லை, வீடு வாசல் ஒழுங்கா இல்ல, கரண்ட் வசதி இல்லை, தண்ணி இல்லை. அப்படி கஷ்டத்து மத்தியில நானும் பிள்ளைகளும் என்ன செய்யற மன வஞ்சம் வந்ததுன்னா என்னத்தனாலும் கொடுத்துட்டு பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு நம்மளும் சாவோமான்ற முடிவு எல்லாம் வரும் எனக்கு. என்ன செய்யற அந்த பிள்ளைகள மோத்துக்காக வேண்டிதான் நானும் அதுல உழைச்சி நம்ம கஷ்டப்பட்ட மாதிரி பிள்ளைகளை கஷ்டப்படுத்த விடக்கூடாது என்ற நிலைமையிலான்னா அதுவும் பெரிய தண்டி பார்த்தா இருக்கு. ஒரு நாளைக்கு போக்காட்டு இருந்தாலும் சாதாரணமா 2000 ரூபா காசு கொண்டு வேணும். 2000 ரூபாய் காண 5000 ரூபா வேணும். மாப்பக்கெட்டுகள் சாமான் ஜக்கெட்டு வேணுன்னு சொன்னேன். இப்படி நான் 2 நாள் வச்சு தேத்தண்ணி தான் கொடுத்து நான் வேலைக்கு அதுவும் தூரத்துக்கு வேலைக்கு போய் கொள்ள இமேலா புள்ளியல் என்ன பாடமோன்னு சொல்லி சிட்டியான பயங்கரமா இருக்கு. நான் இது வழி அங்கச்சானாஞ்சா அது செஞ்சு புள்ளியலை காப்பாத்திட்டு நீங்க இப்ப இப்படி இருக்கிற நிலைமைக்கு இப்ப இவங்க சொல்றது வந்து இவங்கள சின்ன பிள்ளைன்றா இவரையும் இவருக்கு இளையால் எத்தனை மாதம் ஒரு வயசு பிள்ளையையும் இவர் 1.5 வயசா 3 வயசு பொடியனையும் தான் இவ சொல்றா சின்ன பிள்ளைகள்னு சொல்லி. ஆனா இவங்களும் சின்ன ஆக்கத்தான். இப்ப இவைக்கு 13 வயது இல்லையா தங்க? இவைக்கு 13 வயது, இவருக்கு எத்தனை வயசு? இவருக்கு 11 வயசு. எனவே எல்லாமே சின்ன பிள்ளைகள் தான். உங்கள் இருக்கிற 4 பேரும் சின்ன பிள்ளைகள் தான். சின்ன பிள்ளைகளை விட்டு போட்டு எங்கேயும் போகல. ஏன்டா இது கொஞ்சம் வளைச்சு நான் பாக்குறேன், வளைச்சு காடா இருக்கு இல்லையா? யானை வரும் பகல வழிய புள்ளைகளை விட்டு போகலாது தூரத்துக்கு. பொம்பளை புள்ளைகளை குடிகாரன்கள் வேலி வச்ச இல்லாம வீடு வாசல் அறுக்க இல்லாம குடிகாரங்க வந்து வீட்டுக்கு பூட்டமாயி பூந்துட்டு கிடக்கானுங்க. அதை விட தூரத்துக்கு புள்ளைகளை விட்டு அரக்க இல்லாம இருக்கு. என்னன்னு சொன்னா அவனுங்க வாரணும் புள்ளைகளா கத்தி ஓட்டத்துல தெரியுதுங்க. இப்ப பக்கத்துலன்னு சொன்னா 12 மணிக்குனாலும் கரையேறி வந்து பிள்ளைகளுக்கு இருக்கிறத சமைச்சு கொடுத்துட்டு பக்கத்துல போய் கொள்ளலும், பிள்ளைகள் என்ன பாடணும் பார்த்து கொள்ளலும். ஆனா தூரத்துக்கு வேலைக்கு போறேன்னு சொன்னா கொஞ்சம் பிரச்சனை தான். நான் சொன்னா எல்லாம் 3-4 சின்ன பிள்ளைய என்ன நடக்குதுன்னு சொல்லி தூரத்துல போய் எனக்கு பார்த்து கொள்ளையில. இனி அம்மாவும் இருந்திருந்து அம்மாவும் கச்சாம்பிக்கையில அது போறேன். இப்ப தூரத்துக்கு வேலைக்கு போறேன்னுட்டா
இந்த வாகனம் நம்பர் இருக்குது அம்மா கண்டைக்கு தொழில் இல்லை 300 ரூபா காசு அவைக்கு இல்லை என்றதெல்லாம் இருக்கு. நீங்க சொல்லுங்க மகள், எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? நீங்க பேர் என்ன? உங்க என் பேர் மாலினி. மாலதி. எத்தனையாம் ஆண்டு படிக்கிறீங்க? 8. 8ஆம் ஆண்டு படிக்கிறீங்களா? எத்தனையாம் பிள்ளையா வருவே தங்க? நான் ஒரு 9 10ஆம் ஆண்டு பிள்ளை. 4 வருவானே. என்னவா வார எண்ணம் உங்களுக்கு படிச்சு? டீச்சரை வார என்ன மாதிரியா? அதுக்கு படிக்கணும் நல்லா கட்டி. இப்போ வீட்டில் நடக்கிற பிரச்சனையில சண்டையில அப்படி இப்படி கஷ்டங்களை மனசில் வச்சு கொள்ளாம படிக்கணும். அப்படி படிக்கிறீங்களா? பிள்ளைக்கு என்ன வேணும்? என்ன விருப்பம் பிள்ளைக்கு? வீடு வேணுமா? தம்பி பேர் என்னடா? எத்தனையாம் ஆண்டு படிக்கிற? 6. 6ஆம் ஆண்டு. சாப்பிட்டுதா? இப்ப கறி என்ன? கறி கரைச்சு குடிச்சாங்க. சோறு கரைச்சு குடிச்சதா? என்ன இரவே சோறா? கரைச்சு குடிச்ச கறி ஒன்று சமைக்க? கறி சமைக்கல. நான் கறி சமைக்கிறது காலையில் ஒலிம்பி ஒன்றும் செஞ்சு கொள்ளையில, அதுக்கு எந்த இது இல்லை. இரவு சமைச்ச சாப்பாட்டை தான் வச்சு அரைச்சி குடிங்க, நான் போய் வாரம்மான்னு தான் போனேன். போய் வந்து இனி தானண்டாலும் செஞ்சு தான் உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும். காசு தந்தா தான் எடுத்துக்கொண்டு அவங்க தந்தா தான் காசு. என்னன்னு சொன்னா இல்ல கச்சானை ஆஞ்சி முடியத்தான் அவங்களுக்கு கணக்கு பார்ப்பாங்க. அப்போ ஒரு 300 ரூபாய்க்கு என்றாலும் தெரிஞ்சா அந்த சின்ன மாப்பை கேட்டாலும் வேண்டி பொடியனுக்கு கொடுக்கலும் புள்ளன்னு தான் அவே நிப்பாட்டி இன்றைக்கு ஸ்கூலுக்கு போறது போகாம நிப்பாட்டிட்டு வேலைக்கு போன காரணம் பொடியனுக்கு மாப்பா கேட்டு இல்லைன்னு இன்றைக்கு 3 நாள் வச்சு தேத்தடிங்க அதுக்கு கொடுத்து பார்த்தா இனி நம்மளால பார்க்கல. பிள்ளைகள் பதறது நம்மளால பார்க்க இயலாது. எடுத்து அவங்களுக்கு இருந்த சாப்பாட்டை வலிச்சு கொடுத்துட்டா இப்ப நான் போன வேலைக்கு நான் காலையில இருந்து ஒன்றும் இல்லாம தான் நான் பிச்சுட்டு போட்டு வந்து நீ சமைச்சாத்தான் அவங்க சாப்பாடு பிள்ளைகளுக்கும் கொடுத்து நானும் சாப்பிட்றோன்னு சொன்னேன். அவங்க இன்றைக்கு 5 காசு இன்றைக்கு தர மாட்டாங்க. இனி ஒரு கிழமை அவங்க கச்சாம் வித்து தான் அந்த காசு தருவாங்க. அவ்வளவுக்கு நீ நாளைக்கு எங்காலையும் வந்தா நாளைக்கு போற. அப்படி அவங்கள்ட்ட இந்த கஷ்ட நிலைமை தெரிஞ்சாக்கள் தருவாங்க உடனே காசு. தெரியாதாக்கள் இன்றைக்கு இல்லை நாளைக்கு ஏமாத்துவாங்க. நான் 1 மாசம் செஞ்ச வேலை காசு இன்னும் தராம கிடக்கு. என்னன்னு சொன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த கஷ்டம் தெரியாது. இப்ப இது வழியா உள்ள ஆக்களுக்குண்டா தெரியும். இப்ப தூரத்துக்கு வேலைக்கு போனோம்னு சொன்னா அந்த காசு எனக்கு கிடையாது. இதுல இப்ப இருக்கு. இப்ப இனித்தான் இனி அவங்களுக்கு சாப்பாடு சமைச்சிட்டு போட்டு இனி தான் கொடுக்கணும். இப்ப அதை சாப்பாடு சமைச்சிட்டு இருக்கிறதுக்கு ஒரு 3-4 மணியா போகும். அதுக்குள்ள நீ போய் அங்க என்ன கச்சான் ஆயிடுறது அது இப்ப ஒரு வாளி கச்சான் கொட்டி போட்டு வந்துருக்கு. 300 ரூபாய்க்கு ஆஞ்சிருக்கிறேன். 12:30 மணி பொழுது போக மாட்டுக்கு ஒரு 5 மணி வந்தா தான் 2 வாளி கச்சான் ஆயலும். அதுக்குள்ள இனி பிள்ளைகளுக்கு சாப்பாடெல்லாம் சமைச்சு கொடுக்க இன்றைக்கு சரி 200 ரூபாய் காசு தான் நம்மட உழப்பண்டு. அது இன்றைக்கு தெரிய மாட்டாங்க. தேத்தனியா கொடுத்து திரிக்கிற நேரம் கொஞ்ச நேரத்தால பாத்ரூம் வைத்து கத்துறாங்க பசில பிள்ளைகள். கடவழிய போய் கடன்களுக்கு கேட்டாலும் நாங்க அதுக்கெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க. நம்மட கையில காசு இருந்தா நம்ம வேண்டுறான், நம்மட கையில இருந்தா நம்ம சாப்பிடுறோம். யாருமே உதவி இல்லை. நம்ம கஷ்டப்பட்டா தான். இப்ப நான் கஷ்டப்பட்டு போட்டு வந்தா தான் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு. அன்றைக்கு வேலைக்கு போகாட்டி எனக்கு இந்த வீட்டுல பத்த வைக்கிறதுக்கு நெருப்பும் கூட இல்லை. இன்றைக்கு வேலைக்கு போவா முட்டைன்னு சொல்ல அப்படி கஷ்டத்துல கிடந்து படாத கஷ்டமெல்லாம் பட்டு எதஞ்சி எப்ப நம்மட கஷ்ட காலம் விடிய போகுது எனக்கு தெரியும். உண்மையில் பார்ப்பதற்கு மிகவும் கஷ்டமான ஒரு குடும்பம் தான் இந்த குடும்பம். பல குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன். கிட்டத்தட்ட 2011ஆம் ஆண்டிலிருந்து நான் இந்த உதவி திட்டங்களை செஞ்சு வரேன். பல குடும்பங்களை பார்த்திருக்கேன். அதில்
அது அந்த குடும்பங்களுக்குள் மிகவும் கஷ்டப்பட்ட குடும்பம்தான் இந்த குடும்பம். பார்க்கவே உண்மையிலேயே ஒரு கவலைக்கான விடயம். வீடு இல்லை, இந்த தகர கொட்டில் வீடு இல்லை, மலசில கூடம் இல்லை, கரண்ட் இல்லை, அதே போல எந்தவித கிணறு இல்லை, எந்தவித ஒரு அடிப்படை வசதியும் இல்லாத நிலைமையில தான் இந்த குடும்பத்துக்கு வாழ்ந்தோன்றிருக்கு. இத்தனைக்கும் காரணம் என்ன பொறுத்தளவுக்கு இந்த பிள்ளைன்னு தான் சொல்லுவேன். நீங்க தான் காரணம் என்னன்னு சொன்னா 14 வயதுல இவ கல்யாணம் கட்டிருக்கிறான். 14 வயதுல கல்யாணம் கட்டி இப்ப அவைக்கு 13 வயதுல இந்த குமர பிள்ளை இருக்குது. இந்த பெடியன் 11 வயதுல இருக்கிறான். இவன் 3 வயசுல இருக்கிறான். இவன் 1 வயதாமா 1 வயசுல இருக்கிறான். அப்ப 4 பிள்ளைகள் இவைக்கு இருக்குது. 14 வயதுல கல்யாணம் கட்டினப்ப இப்ப நாங்க சொல்றது என்னன்னு சொன்னா, சிறு வயது திருமணம் உண்மையில இப்படியான ஒரு சீரழிஞ்ச வாழ்க்கையை கொண்டு வரும். 100க்கு 99 பேருக்கு இந்த சீரழிஞ்ச வாழ்க்கையை கட்டாயமாக கொண்டு வரும். தாய் தகப்பன்ற சொல்லு கேட்காம, அண்ணன் தம்பிர சொல்லு கேட்காம, தொடர்ச்சியா பாடுபட்ட தாய் தகப்பன் உங்களை பெற்று வளர்க்கறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க. அந்த தாய் தகப்பனை மனசை நோகடிச்சு நேற்று ரோட்ல கண்ட ஒருவனுக்கு பின்னால ஓடுனால் இதே கதிதான் உங்களுக்கும் வருமென்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை வெளியிடுறேன். இது போக நகர்ப்புறங்கள்ல குறிப்பா டவுன், மட்டக்களப்பு அல்லது எங்கேயோ யாழ்ப்பாணம் எங்கேயோ நகர்ப்புறங்கள்ல பார்த்தேன்னு சொன்னா ஊதாரித்தனமா திரிவானுகள். இப்ப தாய் தகப்பனை வற்புறுத்தி, யாரையாவது வற்புறுத்தி மோட்டர் பைக்கு அது கூடிய விலைக்கு மோட்டர் சைக்கிள் வாங்கி, உடுப்பு வாங்கி, தாய் தகப்பன்ற காசுல குளோனை வாங்கி அடிச்சுட்டு பள்ளி பிள்ளைகள் போக்குள்ள, டியூஷனுக்கு கூட்டு போக்குள்ள எல்லாம் பைக்கில் அப்படி சுத்திட்டு போவானுகள். அப்படி சுத்தி போக்குள்ள மயங்குற பிள்ளைகள் தான் இப்படியான வாழ்க்கைய வாழ வேண்டிய ஒரு துப்பாக்கிய நிலருக்கு. அவனில் ஒரு ஊதாரியல் குடிகாரர்கள், அவனல்ற அந்த எடுவலுக்கு, அவனல்ற பைக்குக்கு, அவனல்ற உடுப்புக்கு, அவனல் போற உடுப்புக்கு, அவனல்ற மணக்கிற குளோனுக்காக அல்லது நடிச்சு கதைக்கிறதுக்காக மயங்கி நாங்க சின்ன வயதுல கல்யாணம் கட்டினா கட்டாயமாக இப்படியான ஒரு நிலைமையை தான் இந்த பொம்பளை பிள்ளைகள் எதிர்நோக்க வேண்டி வரும். எனவே பாடுபட்டு கஷ்டப்பட்டு எத்தனையோ வருஷம் உங்களை 10 மாதம் சுமந்து இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கி வந்தோடனே நீங்க நேற்று வந்த ஒருவனுக்கு பின்னால் ஓடுனா இப்படியான ஒரு கஷ்டம் தான் உங்களுக்கு வரும். உங்களை வச்சு கொண்டு சொல்றேன்னு சொல்லாங்க, ஆனா அதுதான் உண்மை. காரணம் என்னன்னு சொன்னா, இது கஷ்டம் மட்டும் இல்லை, அந்த ஆள் ஒரு பச்சை ஒரு குடிகாரால் குடிஜி செய்யாத ஆக்கினையெல்லாம் இந்த குடும்பத்துக்கு செய்யறதாக நான் கேள்விப்பட்டு தான் இந்த இடத்துக்கு வந்தேன். பார்க்கறதுக்கு வேதனையா இருக்கு. இதை பாருங்க. கட்டாயமாக இந்த குடும்பத்துக்கு ஒரு வீடு. இப்ப அவங்களுக்கு மின்சாரம் இல்லையா, கிணறு இல்லையா, டொய்லெட் இல்லையான்றத பிறகு பார்ப்போம். ஆனா இந்த பிள்ளைக்காக, இந்த 13 வயசு பிள்ளைக்காக ஒரு வீடு ஒன்று இந்த குடும்பத்துக்கு கட்டி கொடுக்கத்தான் வேணும். பார்க்கிறார்கள். நான் ஏற்கனவே சொல்றதை போல 2-3 பேர் காசு போட்டாவது ஒரு வீடு இந்த குடும்பத்துக்காக அமைச்சு கொடுங்க. உங்களுக்கு ஒரு புண்ணியமா போகும். இப்ப என்னன்னு சொன்னா, நான் திடீரென்று வந்த நாடி இருந்தும் எங்களுக்கு கம்சி, கனடாவில் இருக்கிற கம்சி அக்கா அடிக்கடி ஏதாவது கஷ்டப்பட்ட குடும்பங்களுக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி அடிக்கடி எங்களுக்கு காசு போடுவா. எனவே இந்த நேரத்தில் கம்சி அக்கா குடும்பத்துக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடிக்கடி பிறவா இல்லாதவர்களுக்கு கொடுங்க, ஏதும் சாப்பாடு வாங்கி கொடுங்க, ஏதாவது கொடுங்கன்னு சொல்லி அடிக்கடி ஒரு இரக்கமுள்ள அக்கா. எனவே அந்த அக்கா எங்களுக்கு போட்ட தொகையிலிருந்து இன்றைக்கு ஒரு 10,000 ரூபாய் இந்த குடும்பத்துக்கும் நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தேன்னா தெரியும், இந்த பொடியனுக்கு நான் பார்க்கக்குள்ளேயே வெறும் தேத்தண்ணியை பெருக்குனாங்க. வெறும் தேத்தண்ணியை அதே போல் சொன்னாப்ப 300 ரூபா 600 ரூபா காசால் அது பிள்ளைகளுக்கு பால்மா வாங்க வேணும் என்றதுக்காகவே போய் ஒரு நாள் முத்தாக கச்சாங்கொட்டை பிச்சா அவங்களுக்கு ஒரு 600 ரூபா காசு கிடைக்கும். இன்றைக்கு நான் வந்ததை நாடி ஒரு இது தெரிஞ்சுட்டே ஒரு வாளி ஆஞ்சி கொட்டி வச்சு போட்டு வந்துருக்கு. ஒரு வாளி வாங்கி போட்டிருக்கேன். வெந்தாங்க உங்களுக்கு கம்சியா காத்தந்த 10,000 ரூபாய் காசுதாரன். இது இப்படிங்க, இதை இப்போதைக்கு வச்சு கொள்ளுங்க. இவைக்கு பால் எது வாங்கி கொடுங்க, பிள்ளைகளுக்கு நல்ல கரிசோறு எது வாங்கி கொடுங்க. இப்போ இந்த பிள்ளைன்ற கேட்ட நாடி தான் ஒரு உண்மை தெரிஞ்சது. இரவே சோத்தை இந்த மதிய நேரம் இப்போ 12-1 மணி ஆகுது கரைச்சி கொடுத்தேன்னு சொன்னாங்க. எனவே உண்மையில் வேதனையான விடயம்தான். எனவே இதை பார்க்குறார்கள். கட்டாயமாக ஒரு வீடு ஒன்றை இவங்களுக்கு கட்டி கொடுக்க பாருங்க. சொல்லுங்கக்கா, இந்த 10,000 ரூபாய் கம்சியாக்கா தந்திருக்காங்க, என்ன சொல்றேன்? அவங்க தந்தவரியா மிக்க உதவியா இருக்கு. ஆனா இதைத்தான் கொண்டு போய் சாமான் ஜக்கெட்டு வேண்டி, இம்மா பேக்கெட்டு வேண்டி
அது செஞ்சு தான் நீ சாப்பாடு பிள்ளைகளுக்கு நாளையில இருந்தா நீ பிள்ளைகளுக்கு சாப்பாடு வேண்டி சமைச்சு அவட பேரால அவைக்கு மிகவும் நன்றியாக நான் அவைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அவ தந்த 10,000 ரூபாய் காசு எனக்கு பெரிய இந்த ஒரு கோடிக்கும் காட்டி மதிப்புள்ள காசாத்தான் நான் அந்த 10,000 ரூபாய் காசை நான் நம்புறேன் இப்போதைக்கு. ஆனா இனி என் பிள்ளைகளுக்கு நாளையில இருந்து நான் நல்ல கரிசோறு வேண்டி கொடுத்து அந்த நன்றியை நான் வாழ்க்கை பூரா நான் அவ செஞ்ச நன்றியை நான் வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டேன். பார்த்துருப்பேன் சொன்னா நான் கேள்விப்பட்ட அளவில் இன்றைக்கு 4-5 நாளாயிட்டாம இவங்கள வீட்டை கறி சமைச்சுன்னு கேள்விப்பட்டேன். நான் இங்கே வர முதலும் வீட்டை போகும் முதலும் நான் அவங்கள பற்றிய முழுமையான ஒரு டீட்டெயில்ஸ் எடுத்துருவேன். ஒரு குடும்பத்தை பார்க்க போறேன்னு சொன்னால் ஒரு கிழமைக்கு முதலே அந்த குடும்பத்தில் டீட்டெயில்ஸை தகவல்கள் எடுத்து போட்டு தான் அந்த குடும்பத்துக்கு போவேன், அந்த குடும்பத்தை பார்க்க போவேன். அந்த வகையில் இந்த குடும்பம் உண்மையிலேயே ஒரு பாவமான குடும்பமாக இருக்குது. நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? பார்க்குற ஆக்கள் இருந்து என்ன உங்களுக்கு கட்டாயமா என்ன வேணும்? கட்டாயமே நினைச்சேன்னா வயசுக்கு வந்த புள்ள இருக்கு, ஒழுங்கான வீடு வாசல் இல்ல, தண்ணி வசதி இல்ல, ஒழுங்கான டொய்லெட் இல்ல. இப்ப அவ எங்க போறண்டாலும் என்ன செய்யறண்டாலும் காட்டுக்கு ஓடுவாவும். ஆனா காட்டுக்க நம்பிட்டு ஒரு 6-7 மணிக்கெல்லாம் போக இல்லாது. யானை பிரச்சனை, குடிகாரன் ஓட்டி திருப்பானுங்க. அதனால முக்கியமான பிரச்சனை எனக்கு வீடு வாசல், பிள்ளைகள் ஒழுங்கா திட்டுறதுக்கு ஒழுங்கா படுக்கிறதுக்கு எனக்கு ஒரு வசதி இல்லாம இருக்கு. இந்த கொட்டிலுக்குள்ள கிடந்தது அது இன்னும் அந்த காத்துக்கு தகரம் எல்லாம் பறந்து பெரிய அத்திரமங்க அதான் வீட்டுல தனியா விட்டு போட்டு போறதுக்கும் பிள்ளைகளை பயமா இருக்கு. தகரம் பறந்து வந்து பிள்ளைகள கழுத்தை வெட்டிடுமோ என்னன்னு சொல்லி எனக்கு முக்கியமான பிரச்சனை எனக்கு வீடு ஒன்று இருக்குமென்னு சொன்னா அவங்க ஓடி ஆடி திரிஞ்சு விளையாடி வேலை பாக்குறதுக்கு. ஆனா மழை வந்தா இனி மழை வந்தா வீட்டுக்குள்ள கிடக்க இயலாது. 12ஆம் மாசம் அப்படியெல்லாம் கிடக்க இயலா, சிவரெல்லாம் கரைஞ்சு கொண்டு கீழே கொட்டுப்பட்டுரும். அப்ப அப்படியான இதுக்குள்ள எனக்கு வீடு தான் முக்கியம். பக்க போலி நான் அங்கஞ்சட்டு பிச்சு எடுத்தேன்டாலும் பிள்ளைகளை நான் வளர்த்து அந்த இடத்துல நான் சாப்பாட்டுக்கண்டாலும் நான் உழைச்சிருவேன். எனக்கு வீடு கட்டக்கூடிய அளவுக்கு நான் இது வழியே இருந்து நான் வீடு கட்டக்கூடிய அளவுக்கு இல்லை. என்னென்னு சொன்னா 300 ரூபா காசுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறதா இல்லை பிள்ளைகளுக்கு வீடு கட்ட பாக்குறதா. எங்கேயும் தூரத்துகளுக்கு வெளிநாடுகள் அது இது போனாலும் பயமா இருக்கு. இப்ப நடக்கக்கூடியது பொம்பளை பிள்ளைய விட்டு எங்கேயும் போகலாம் இருக்கு. இந்த குடிகாரனால அங்கேயும் குடிகாரன் வச்சுட்டாங்க. குடிகாரனால அழுகுது, ஒற்றுவடத்தையும் போகல. அது என்ன செய்யற? எனக்கு உங்களால் ஏண்ட உதவி எங்க உதவி செய்யணும்னு சொன்னா எனக்கு இந்த பொம்பளை பிள்ளைக்காக எனக்கு ஒரு வீடு எனக்கு முக்கியமா தேவை. எனக்கு வீடு ஒன்று அமைச்சு தந்தீங்கன்னா நான் வாழ்க்கை பூரா உங்களை மறக்கவே மாட்டேன். எனக்கு வேற ஒன்று உங்கள்கிட்ட நான் கேட்கல.